Hello my friends and viewers. I want to differentiate between the into the and onto the. Okay. Sometimes வந்து நம்ம பஸ்க்குள்ள போறது, ட்ரெயின்க்குள்ள போறது, அதுக்கப்புறம் கார்க்குள்ள போய் உட்காருறது, பஸ்க்குள்ள போய் உட்காருறதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்? இல்ல உள்ள ஏறிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஆக்சுவலாக இந்த ஆன் டு த அப்படிங்கிறது இட் டசன்ட் மீன் ஆஃப் நான் மேலே ஏறிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆன் டு த அப்படின்னா ஈவன் தோ இட் இஸ் அ வெஹிக்கிள்னா அதுக்குள்ளே போனால் நம்மளால் நிற்க முடியும், நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வெஹிக்கிளுக்கு நம்ம ஆன் டு தான் யூஸ் பண்ணணும். உள்ளே போய்ட்டு உட்கார அளவுக்கு தான் அந்த வெஹிக்கிள்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதை என் டு தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் டுவை பற்றி பேசலாம். ஐ சிட் இன் டு தி கார், நான் காருக்குள்ளே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ சிட் இன் டு த கார். மை டிரைவர் காட் இன் டு த கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதை இன்டு த சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்மளை கொஞ்சம் குறுக்கி உட்காந்துட்டு சீட்டுக்குள்ளே உட்காடுறோம், அதனால் இதை வந்து இன்டு த தான் சொல்லணும். இதுவே நம்ம ஃப்ளைட்குள்ளே போகிறோம், பஸ்க்குள்ளே போகிறோம், ட்ரெயின்குள்ளே போகிறோம் அப்படின்னா we got into the train, we got into the flight. Actually it was late that day, so I was very fast and I was running fast and got onto the flight. Okay, so நான் ஃப்ளைட்குள்ளே வேகமாக ஓடி ஃப்ளைட்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ இன்டு தங்கிறது அதே வெஹிக்கிள் தான். உள்ளே போய் உட்கார அளவுக்கு இருந்துச்சு, உட்கார அளவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை இன்டு த சொல்லணும். உள்ளே போய் நின்று நடக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஆன் டு தான் சொல்லணும். வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த பஸ், நாங்கள் பஸ்ஸில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது டசன்ட் மீன் நம்ம ஸ்டாண்டிங் ஆன் த பஸ்னால் பஸ்ஸுக்கு மேலே நிற்கிறதில்ல, இந்த பஸ்ஸுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம். வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் தி பஸ். அதுக்கப்புறம் வி காட் ஆன் டு த ஃப்ளைட்டுக்குள்ளே நாங்கள் வந்தாச்சு. வி காட் ஆன் டு தி ஃப்ளைட். ஓகே, இதுவே ஹெலிகாப்டர் அப்படின்னா நம்ம வந்து இதை ஆன் டு த சொல்லக்கூடாது, இன் டு த தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஹெலிகாப்டர் இஸ் அ வெஹிக்கிள், we can sit only, not we can walk that. That's why it is we got into the helicopter. Okay, so this is the main difference between into the and on to the. I hope you find my video is understandable. If you have any doubt, you can put your comments in the chat box. Okay, and I catch you with an interesting video in next video. Until that, signing off, Dr. L. Komathi. Thank you.